இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, இன்று மாதத்துடைய 4வது சனிக்கிழமையும் கூட தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்ய நற்கரை ஆசீர்வாதமும் தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். வேண்டுதல் திருப்பலியும் முடிந்தவுடனே திருச்சிலுவை அபிஷேக விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு இருக்கிற கூப்பி வருக, சாட்சிகளாக மாறுக என்ற நம்பிக்கையோடு அழைக்கின்றோம். ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் அன்னையை தரிசிக்க முடியும். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் குடும்பத்தாருக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் கூடிய நல்ல உடனத்திற்காக இணைந்து ஜெபிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதரர்களே, இன்று முக்கியமான நாள். ஏனென்றால் இன்று பவுலடிகளாருடைய மனமாற்ற பெருவிழா திருச்சபையோடு இணைந்த நாமும் கொண்டாடுகின்றோம். மனமாற்றம் சவுல் என்று அழைக்கக்கூடிய நபர் இந்த நாளில் பவுல் என்று அழைக்கப்படுகிறார். நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான் தான் என்று பவுலை பார்த்து ஆண்டவர் பேசிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனமாற்றத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கிராஜுவல் கன்வர்ஷன் என்று கூறுகிறார்கள், சடன் கன்வர்ஷன் என்று கூறுகிறார்கள். மெதுவாக ஒருவர் மனம் மாறுகிறார், திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு நபர் மனம் மாறுகிறார். மெதுவாக மனம் மாறக்கூடிய நபர் பிறருடைய அறிவுரையை கேட்டு அல்லது அவருடைய அனுபவத்தை வைத்து அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறுகிறார். சடன் கன்வர்ஷன் என்பது உடனடியாக திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு பெரிய உந்து சக்தியோடு திடீரென்று ஒரு பெரிய மனமாற்றம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் பவுலடிகளார் மனம் மாறுகிறார் என்றால் அவர் ஒரு பெரிய பாவி அல்ல, பெரிய தீய வாழ்வில் வாழ்ந்தவரும் அல்ல. ஏனென்றால் அவர் படித்த மேதை, அதுவும் திருச்சட்டத்தையும் அதனுடைய சட்ட திட்டங்களையும் இன்னி பிசையாமல் அத்தனையும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல யூத சமுதாயத்தில் பிறந்தவர். அவர் தார்சூசில் பிறந்தாலும் அவர் எருசலேமில் வந்து நல்ல ஒரு படித்த மேதையாக இருக்கின்றார். இங்கு என்ன நடக்கின்றது? அவர் பெரிய பாவி, பெரிய குற்றவாளி அல்லது பெரிய ஒரு தீய சக்தியில அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் இன்றைய நாளில் அவருக்கு சடன் கன்வர்ஷன் கிடைச்சிச்சு என்பது அல்ல. மாறாக அவர் யூதராக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து வந்து சித்திரவாதைக்கு உள்ளாக்கி எத்தனையோ நபர்களை கொன்று குவித்த ஒரு மகா கொடூரக்கார மதவெறி பிடித்தவர். யூத மதம்தான் என்ற ஒரு மதவாதத்தில் வாழ்ந்தவர். இன்று அந்த மதவாதத்தை அவர் இழக்கின்றார். ஆண்டவர் அவரை தொடுகிறார், ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். தமாஸ்கு என்ற இடத்தில் அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வேண்டும், அவர்களை கட்டி இழுத்து வர வேண்டும் எருசலேமிற்கு என்று உத்தரவு வாங்கி செல்கிறார். ஆனால் நடந்தது, ஆண்டவர் அங்குதான் என்கவுண்டர் நடக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த என்கவுண்டர் நாம் பார்க்கக்கூடிய என்கவுண்டரை போல அல்ல. மாறாக
இங்கு பவுல் பிரகாசத்தை, அந்த இறைவனை, அந்த ஒளியை பார்க்க முடியவில்லை. பார்வையற்றவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த இடத்தில் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கின்றார். கடவுளே, நீ யார் என்று கேட்கின்றார். நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு என்று அறிக்கையிடுகிறார். பிரியமான சகோதர சகோதரரே, அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினர் அனனியா என்ற இறைவாக்கிடம் சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய பேராலே அவருக்கு மீண்டும் பார்வை கிடைக்கின்றது. அவர் பெரிய ஒரு மனமாற்றம் அடைகிறார். கிறிஸ்து இயேசு நம்மோடு பேச வேண்டும். இதற்கு நாமும் கொடூரக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல, அல்லது பாவியாக வாழ வேண்டும், தீய சக்திகளோடு வாழ வேண்டும், தீய எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்பது அல்ல. மாறாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் நாம் மாற்றிக்கொண்டால் போதும். அதுவே பெரிய மனமாற்றமாக இருக்கிறது. நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு என்று இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நாம் ஒருவரை பார்த்து சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையோடு நல்லவர்களாக வாழ வேண்டும். இன்று நல்லவர்களாக வாழ்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. நேர்மை உள்ளவர்களாகவும் நல்லவர்களாகவும் மற்ற எல்லா நற்குணங்களையும் கொண்டவராக வாழ்வது கடினம். இந்த நிலையில் பவுல் அடிகளாருடைய மனமாற்றம் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய தாயை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா, பரிந்து பேசுங்கம்மா. என் குடும்பத்தில் இன்னும் நிறைய விடுதலை கிடைக்கணும், மனமாற்றம் கிடைக்கணும், விமோச்சனம் பிறக்கணும். அறிதல் இல்லை, புரிதல் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சிக்கல், மதிப்பதில்லை. அம்மா ஆனமலை ஆரோக்கிய தாயே, அன்று உன் மகன் அந்த தமாஸ்கு நகர்ல பவுலுடையாரை சந்தித்ததால் பெரிய மனமாற்றம், அதன் வழியாக திருச்சபை வளர்ந்து, ஏதோ அப்படிப்பட்ட மனமாற்றத்தை நாங்களும் பெறணும். ஆசீர்வாதமாக எங்களை நிரப்புங்க. உடைய வல்லமையால் எங்களுக்காக இதோ எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அப்பா எசப்பா, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான் தான் என்று சொன்ன தகப்பனே, எங்க செயலால, சொல்லால, என்னுடைய நடத்தையினால, என்னுடைய எண்ணங்களினால எத்தனையோ நபர்களை நாங்கள் துன்புறுத்திருக்கிறோம், காயப்படுத்திருக்கிறோம், அவமானப்படுத்திருக்கிறோம், இழிவுபடுத்திருக்கிறோம், மதிக்காமல் இருந்திருக்கிறோம். அத்தனைக்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். வரக்கூடிய நாட்களில் நாங்களும் இன்னும் விடுதலை பெற்றவராக, மனமாற்றம் அடைந்தவர்களாக, நாங்கள் பெரிய பாவிகள் அல்ல, பெரிய குற்றம் புரிந்தவர்கள் அல்ல, சின்ன சின்ன இந்த செயல்பாட்டினாலே மற்றவர்களை நாங்கள் நோகடித்திருக்கிறோம். அத்தனையும் தாண்டி எங்களை ஆசீர்வதித்து இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் இனியவர்களாக, நல்லவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.